ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் விதோஷ். என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோக்கு உங்களோட சப்போர்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நான் எதிர்பார்க்கல நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் வந்து எனக்கு பர்சனலாக வந்து நிறைய அட்வைஸ் பண்ணினீங்க. உங்களோட வீடியோ வந்து இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க, இதை கொஞ்சம் அட் பண்ணுங்க, இதை கொஞ்சம் குறைங்கன்னு சொல்லி அவங்களுக்கெல்லாம் பர்சனலாக நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கிறேன். ஸோ போக போக அடுத்தடுத்த வீடியோஸில் எல்லாமே ஓகே மாறுமென்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கோட ஓகேன்னு சொன்னால் நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அவுட்டிங் போக போகிறோம். ஸோ பவுலிங் போக போகிறோம். அங்கே போயிட்டு நாங்கள் என்னெல்லாம் ஃபன் பண்ணுறோம், என்னெல்லாம் கூத்து காட்டுறோம், என்னெல்லாம் மற்றது என் ஃப்ரெண்ட்ஸை நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னுக்கு என் சேனலை போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ நான் வந்து பார்கோயிலேருந்து கார்டிஃபை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறது கார்டிஃபில் தான். அங்கே போயிட்டு உங்களுக்கு நான் மிச்சத்தை காட்டுறேன். இப்போ வாங்க. ஸோ எனக்கு வந்து பார்கோயிலேருந்து கார்டிஃப் போகிறதுக்கு நார்மலாக 45 மினிட்ஸ் எடுக்கும் ட்ரெயினில். பேசிக் ப்ரைஸ் வந்து 550. அதில் எந்த சேஞ்சுமே இல்லை. நீங்கள் வந்து ரெயில் கார்டு வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 365க்கு டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு மாதிரி அடித்து பிடிச்சி கார்டிஃப் வந்து சேர்ந்துட்டேன். இந்த ஃப்ரெண்ட்ஸோட ஹேக் என்ன தெரியுமா? நாங்கள் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி மீட் பண்ணோம் வந்து முடிவெடுத்தால் அந்த டைமுக்கு யாருமே வந்து சேர மாட்டோம். ஸோ அதுலேருந்து ஒரு 1 hour 1.5 hour தள்ளி தான் வருவோம். அதே சம்பவம் தான் எனக்கு நடந்துச்சு. Welcome guys, I'm Berry with his friend and we have a plan to go somewhere and we're planning to do it when time to play like bowling and we're in Cardiff City, so we're gonna be fun. நாங்க வந்து 2 நாளைக்கு முன்னுக்கு பிளான் பண்ணினாங்க 6 மணிக்கு மீட் பண்றோம். So we planned 2 days before that we are meeting around 6, but it's almost 7 o'clock. We have one lazy friend. Every time because of him we are late. So we just waiting him. He didn't come still. So we're still waiting for him. Hopefully he will make it before 7:30. ஸோ ஒரு மாதிரி ஈத்தன் வந்து சேர்ந்துட்டான். வந்தோடனே அவன் முதல்ல கேட்டது அங்கே நீ இந்த ஃபோன் ஸ்டிக் வாங்கினேன்னு தான். அதுக்கு பிறகு தான் வணக்கம் சொன்னவன். ஸோ நானே இப்போ கஷ்டப்பட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன்ற கதையை பிறகு சொல்கிறேன். ஸோ ஒரு மாதிரி எல்லாரும் வந்து சேர்ந்துட்டோம்னு சொல்லி இப்போ நாங்கள் வந்து பிளானை எக்ஸிக்யூட் பண்ண போய் கொண்டிருக்கிறேன். ஸோ நாங்கள் எங்கே பவுலிங் ப்ளே பண்ண போனாங்கன்னு சொன்னால் கார்டிஃப் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து ஒரு 3 minutes நடந்து போகக்கூடிய தூரத்தில் இருக்கிற டிஸ்கோ பவுல் என்ற இடத்துக்கு தான் போனாங்க. ஸோ என்னடா 3 பேருமே நல்ல ஃபன்னாக கதைச்சி சிரிச்சோன்னு வராங்க. இந்த பிள்ளை என்னடா அந்த ஆடியோ போடாமல் இப்போ தான் ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுக்குதுன்னு யோசிக்காதீங்க. ஈத்தன் வர கேப்புக்குள்ளே நானும் பெரியும் வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துனாங்க. ஸோ அவன் வந்து ஒன்று வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண நாங்கள் மண்டை மேலே இருக்கிற கொண்டையை மறந்த மாதிரி மைக் ஆன் பண்ண மறந்துட்டோம். ஸோ எண்டிங் வீடியோ எடுத்துகிட்டு அந்த வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தா ஆடியோ வரையில்லை. என்னடா ஆடியோ வரையிலேன்னு பார்த்தா எந்த மைக்கும் பெருகிட்ட இருந்த மைக்கும் வந்து ஆஃபில் இருக்குது. நாங்கள் வந்து மறந்துட்டோம். ஸோ இது ஒரு நல்ல பாடமாக இருக்கும் எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி பர்ஃபெக்டாக வீடியோ வரும். இதன் காரணத்தினால் இந்த வீடியோ முழுக்க எந்த வாய்ஸ் ஓவரில் தான் வரப்போகுது. எங்கள் 2 பேரையும் விட பெரி தான் சரியான எக்ஸைட்டடாக இருந்தவா. அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக அவள் தான் கதைச்சவா, தமிழில் கதைச்சவா. ஆக்சுவலி அன்ஃபார்ச்சுனேட்லி ஆடியோ கிளிப்ஸ் இல்லாமல் போயிட்டுது. ஸோ ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். ஸோ நாங்கள் எல்லாத்தையும் வந்து ஒரு சுற்றி பார்த்துட்டு நேராக பவுலிங் ப்ளே பண்ண போயிட்டோம். என்ட்ரி வந்து ஃப்ரீ தான். பவுலிங் வந்து 6 pound per person. ஸோ நாங்கள் வந்து 18 pound பே பண்ணினாங்க. கஷ்டப்பட்டு எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி ஆடியோ இல்லாமல் போனோன்னு கொஞ்சம் கவலையாக போயிட்டது. ஓகே இருக்கட்டும், பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். டோட்டலாக வந்து 10 ரவுண்ட் இருக்குது. ஸோ நான் இங்கே ரெடி ஆகிட்டேன். பக்கத்தில் பெரி இருக்கிறா, பெண்ணுக்கு ஈத்தன் நிற்கிறார். பார்ப்போம் யார் வந்து இதை வின் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. Here we go. ஸோ டிஸ்பிளேல நேம் வந்துட்டுது ஈத்தன் விதோஷ் பெரி. ஸோ இப்போ ஈத்தன் கஷ்டப்பட்டு என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் பேட்மேன் நெவர் லூஸ். ஸோ அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஷாட்டே வந்து 10 போலையும் ஹிட் பண்ண போகிறேன்னு சொல்லிக்கொண்டு போயிட்டு ப்ளே பண்ணுறார். அன்ஃபார்ச்சுனேட்லி நோ. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் சொல்லி போய் போல் எல்லாம் தேடி எடுத்து அங்கே போய் நின்று சொல்கிறேன். நாமெல்லாம் சுடுதண்ணிக்குள்ளேயே கையை விடுவோம், பவுலிங்கன்னா சும்மா விடுவோமான்னு போட்டு ஒரு உருட்டினா ஒன்றுமே இல்லை.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பெரி தான். பெரி இப்போ போல் எடுத்துன்னு போய் என்ன சொல்கிறான்னு சொன்னா, நான் கூட கதைக்க விரும்பவில்லை, இந்த விளையாட்டை மட்டும் பாருங்க கொண்டு போட்டு போகிறா. ஈத்தன் சொல்கிறேன், நீ குட்டியாக இருக்கிற உனக்கு இந்த ஸ்டாண்ட் தேவைப்படும் தரட்டுமாண்ட. இல்லை இங்கே பாருன்னு சொல்லி போட்டு உருட்டினால் ஒரு உருட்டுண்டு போயிட்டு 8 போல ஹிட் பண்ணினான். திருப்பவும் மெயின் பெரி ப்ளே பண்ணினவன்னு சொன்னால் ஒவ்வொருத்தருக்கும் வந்து 2 சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் அதை நோட் பண்ணல. ஸோ ஈத்தன் ஒருக்கா ப்ளே பண்ணினவர் அவர்கிட்ட 2வது சான்ஸில் தான் நான் ப்ளே பண்ணினேன். ஸோ பெரி ப்ளே பண்ணி ஹிட் பண்ணின 8 பாலும் வந்து எந்த நேமில் வந்து சேர்ந்துருக்குது. ஸோ அதனால் எந்த நேமில் ப்ளே பண்ணது பெரிண்ட நேமில் ப்ளே பண்ணினது நான். ஸோ இப்படியே எல்லாரும் வந்து லைனாக ப்ளே பண்ண வழிகிட்டோம். ஸோ வெற்றிகரமாக நான் 6 போல் ஹிட் பண்ணிட்டேன்டான்ற ஒரு சந்தோஷத்தில் 2வது போல் எடுத்து இந்த அடுத்த நாளையும் பார் அடிக்கிறோம் தட்டுறோம் தூக்குறோம்ன்ற மாதிரி ஒருட்டி விட்டா இல்லை. எனக்கு அடுத்ததாக ஈத்தன் ப்ளே பண்ண போனவர். ஸோ இந்த நான் போயிட்டு இப்போ எல்லாத்தையும் தட்டுறேன் தூக்குறேன் பாருன்னு போயிட்டு 1வது சான்ஸ் புட்டுக்குன்னு போச்சு, 2வது சான்ஸ் நகைக்குன்னே போச்சுன்னு மாதிரி 2மே அவர் ஹிட் பண்ணல. ஸோ கூட கதைக்கக்கூடாது ஈத்தன். ஸோ அடுத்து அங்கண்ட பெரி போயிட்டு பந்தெல்லாம் தேடி எடுத்து எது செட் ஆகும்ன்ற ஒரு கான்ஃபிடென்ஸோட பெரு மூச்செல்லாம் இழுத்து விட்டு போயிட்டு பந்தை உருட்டி விட்டா ஒன்றுமே ஹிட் பண்ணல. டிசப்பாயிண்ட் ஆகிட்டா. ஏனெண்டா ஈத்தன் ஏதோ கதை சொன்னவன் கடுப்பாயிட்டார். ஈத்தன் கதைக்காத தயவு செஞ்சு என்ன கூப்பிடாத கடுப்பேத்தாதேன்னு போட்டு அடுத்த பவுல எடுத்து விட்டாலுண்டு 8 பால் ஹிட் பண்ணினார். ஹிட் பண்ணினதோட தலைவிக்கு கான்ஃபிடென்ஸ் வந்துட்டு ஐ எம் ப்ரௌட் ஆஃப் மை செல்ஃப் ஒன்று வந்தார். இப்படியே சொதப்பி ப்ளே பண்ணி கொண்டு கொஞ்சம் ரவுண்ட் போயிடுது. போன உடனே எங்களோட தலைவியின் முகத்தில் ஒரு டென்ஷன். என்னடா திடீரென்று எல்லாருமே நல்லா ப்ளே பண்ண வலிக்கிட்டீங்களே, என்ன பீட் பண்ண போறீங்க, ஸ்க்ரீனை பார்க்குறாள், ஸ்கோரை பார்க்குறாள், என்ன பார்க்குறாள், இத்தனை பார்க்குறாள். இப்படியே வந்து ஸ்கோரை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்கோர் லீடில் வந்து விதுஷ் தான் இருப்பா. ஆனால் விதுஷ் இல்லை, ப்ளே பண்ணுறது பெரி. அதனால் என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி மூஞ்சினுக்குன்ற மாதிரி ஒரே குஷி ஆயிட்டாள். ஈத்தன் வந்து வாயால் தான் வடை சுட்டு கொண்டு இருந்தவரே தவிர பெருசாக ஸ்கோர் பண்ணலையேண்டு பெரி இதை விட்டால் நமக்கு சான்ஸ் கிடைக்காது அவனை கல்விக்குள்ளே ஊற்றினாங்க. இப்படியே போனால் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்லேயே தலைவி 10 போலையும் கிளியர் பண்ணிட்டாள். ஷொக் ஆகிட்டோம்னா எப்படான்ற மாதிரி அவளே ஷொக் ஆகிட்டாள். நானாடா 10 போலையும் கிளியர் பண்ணன்ற மாதிரி. ஆல்மோஸ்ட் கடைசி ரவுண்டு கிட்ட வந்துட்டோம். பெரிக்கு நெஞ்சு டக்கு டக்குன்னு அடிக்குதான். என்னட்டு சொன்னா யாரு வின் பண்ண போறான்னு தெரியல. விதுஷன் பெரிய கிட்ட நிக்கிறாங்க. இப்படியே எல்லா டப்ளையும் பார்த்து கொண்டு இருந்த ஈத்தனுக்கு ஐயோ நான் பாட்டுக்கு தேவையில்லாம கதையை விட்டுட்டேனே, பேட்மேன் நெவர் லூசண்டு, என்ன நடக்க போகுதோ டென்ஷன் ஏறிட்டு. ஸோ இப்போ யார் வின் பண்ணினாங்கன்னு பார்த்தா விதுஷ். இல்லை விதுஷ் என்ற பேரில் விளையாடினது பெரி. ஸோ வெரி ஹாப்பி ஆகிட்டா. நம்பர் 6, 7. ஸோ பவுலிங்கை முடிச்சுட்டு இப்போ யார் ஸ்ட்ராங்ன்றதை செக் பண்ணுறதுக்கு இந்த பஞ்சிங் பேக்கில் பஞ்ச் பண்ண வந்து நிற்கிறான். ஸோ நான் இந்த கையை முறிச்சதை தான் மிச்சம். 513.
பெரி வந்து தான் ப்ளே பண்ண மாட்டேனோ, நான் ஸ்ட்ராங் இல்லைன்னு அவக்கு இது ப்ளே பண்ண விருப்பமே இல்லை. முகம் சரியில்லாம தான் போய் ப்ளே பண்ணினவா. பெரிய ஒரே பாவப்பட்ட பிள்ளை மாதிரி போய் அடித்தா. ஸோ 307 ஹிட் பண்ணினவா, நாட் பேட். என்ன ஓ மை காட், ஈத்தன் போட்டு அழப்பறேன்னு சொன்னா, அங்கே வச்சு செஞ்சதுக்கு உங்களை நான் எங்கே ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னு சொல்லி அலப்பறை உண்டு, போடுன்னு போட்டு விட்டான அடி உண்டு. 855 வின் பண்ணி கொண்டு வந்தான். அதை பார்த்து எங்கட பேர் இல்லை நானும் ஸ்ட்ராங் தான் 400 சொல்லி என்ன ஒருக்கா ட்ரை பண்ணினவா. அண்ட் ஷீ இஸ் ஹாப்பி 473. அதெல்லாம் அப்படியே முடிச்சோன்னு பார்த்தா எங்கட பேரி வந்து ஒரு டான்ஸர். ஸோ அவள் வந்து டான்ஸ் ஆடுற பிளேஸை கண்டுபிடிச்சிட்டா. ஸோ டான்ஸ் ஆடுவோம் வான்னு சொல்லி கூப்பிடுவேன். நான் சொன்னேன், எனக்கு இந்த குத்தாட்டம் மட்டும்தான் நம்ம வரும், இதெல்லாம் எங்களுக்கு ஆட வராது, சும்மாவே ஆட மாட்டோம், கொமாண்டா பார்த்தா ஆட போறோம்னு சொல்லிட்டு ஈத்தனை நைஸா கோத்து விட்டாரு. 2 பேரும் கவுண்ட் பண்ணி டான்ஸ் ஆடிட்டு வந்தாங்க. அதை முடிச்சு கொண்டு நானும் பெரியும் வா காரோட போவோம்னு சொல்லிட்டு போய் அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திரன் சொல்லு அண்ட் எல்லாத்தையும் போய் இடிச்சு தள்ளி கொண்டு போலீஸங்களை கலைக்க கார் ஓடிட்டு வந்தான். பிறகு பார்த்தா பெரிய மீத்தனும் போய் ஒரு பொம்மை குட்டி எடுக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு கொண்டு நின்றுச்சுனா. ஆக்சுவலி பெரிய சரியாத்தான் செஞ்சுவா. நான் இதுக்கு பேர் தான் ஸ்கேம்னு சொல்றது. யாராச்சும் 1 பவுண்டுக்கு ஒரு பொம்மை குட்டி கொடுப்பாங்க. அப்படியே வந்து ஆளுக்கு போயிட்டு பாஸ்கெட் பாலும் விளையாடி நான் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே தோத்துட்டேன். ஈத்தன் செகண்ட் ரவுண்டுக்கும் போனவன். நானே அப்படியே ஷோக் ஆயிட்டேன். எப்பட்றா, சரி ஓகே நாமளும் போய் விளையாடுவோம், 3rd ரவுண்டுக்கு போவோமே. 2 பேரும் முக்கி ட்ரை பண்ணினா இல்ல. பிறகு இங்கால பார்த்தா நாங்க ஒரு குழந்தை பிள்ளைய கொண்டு திரியிறோம். என்ன அது ஒரு கோல்டன் எக் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணினது. அதுவும் வரையிலன்னு புள்ள டென்ஷன் ஆயிட்டுது. ஸோ இன்னொருக்கா ட்ரை பண்ணினவள் அது வடிவாக ஹோல்ட் பண்ணப்பட்டது. ஆனால் வந்து விளையில. பிறகு நான் சொன்னேன், சரி டென்ஷன் ஆகாத இரு, நான் எடுத்து தரேன், நான் ஒரு ப்ரோ பிளேயர் இதுலேன்னு சொல்லிட்டு பெரியவா மாதிரி போனேன். ஏன் இப்போ இவ்வளோ கூட கதைக்கிறேன்டா, நான் அதை ஆக்சுவலாக எடுத்துட்டேன். இன்னொரு ஆனந்தம் அந்த கரடி முந்தினக்குன்ற மாதிரி எனக்கும் பெரிக்கும் குஷி. அதுக்குள்ளே என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 8 பால்ல இருக்கிற 8ஆம் நம்பர் ஸ்ட்ரெஸ் பால் தான் இருந்தது. இப்படி எல்லாம் ஃபன் பண்ணிக்கொண்டு டிக்கெட் கலெக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கிற கேம்ஸ் எல்லாம் போய் ப்ளே பண்ணி டிக்கெட் எடுத்துறாங்க. ஏன்னா எங்கள்கிட்ட இருக்கிற டிக்கெட்டை பொறுத்து எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் கிடைக்க மாட்டேன். கலெக்ட் பண்ண டிக்கெட் எல்லாம் வச்சு எங்களுக்கு ஒரு கிஃப்ட் வரப்போகுதுன்னு அவவே அப்படி குஷி ஆகிட்டா. கொஞ்சம் ஆசை கூடி போய் இன்னும் ஒரு கேம் ட்ரை பண்ணினவா. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரே ஒரு டிக்கெட் தான் தலைவிக்கு கிடைச்சது. 1 பவுண்ட் கொடுத்து ஒரு டிக்கெட் எடுத்துட்டு வந்தவா. ஒரு மாதிரி எல்லாம் ஃபினிஷ் பண்ணி எங்கள்கிட்ட ஒரு 386 டிக்கெட்ஸ் இருந்துச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணலாம்னு சொல்லி ஒரு பெரிய டிஸ்கஷனே போய் கடைசியில் பெரிய என்ன வாங்கினவான்னு சொன்னால் ஒரு கீச்செயின். இந்த கடைசி எண்டிங்கில் தான் நாங்கள் ஆடியோ இல்லாததை செக் பண்ணினாங்க. ஸோ வந்ததுக்கு நாங்கள் ஃபுல்லாக ஃபன் பண்ணி முடிச்சிட்டோம். டோட்டலாக நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 38 பவுண்ட்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணினாங்க. 20 பவுண்ட் வந்து 1 பவுண்ட் போட்டு எல்லா கேமும் விளையாடினாங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். இவங்களையும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்பீங்க. ஒன்ஸ் அகெயின் உங்கள்கிட்ட இருந்து போகிறது விதுஷ், பெரி அண்ட் ஈத்தன். Karaoke, bye bye. Karaoke, bye bye. Bye guys.